2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உறுதியளித்துள்ளார். இதுகுறித்து நெல்லையில் அவர் செய்தியாளர்களிடம் பேசியவற்றை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காணலாம். சட்டமன்ற தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்று எங்களுடைய அங்கு ஆட்சி வரப்போகுது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உறுப்பினர் சேர்க்கை முகாமை தொடக்கி வைத்திருக்கிறார்கள். தன்னை உறுப்பினர் புதுப்பித்துக் கொண்டு இந்த உறுப்பினர் சேர்க்கை இயக்கமானது வர அக்டோபர் 15ஆம் தேதி வரலும் இந்தியா முழுவதும் நடைபெற இருக்கிறது. நேற்றைக்கு வரலுமே கிட்டத்தட்ட 4.5 கோடி உறுப்பினர்கள் இந்தியா முழுவதும் இணைந்திருக்கிறார்கள். இந்த முறை 11 கோடி இலக்கோடு எங்கள் உறுப்பினர் பணியானது நடந்து கொண்டது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 1 கோடி உறுப்பினர்கள் என்ற இலக்கோடு மிக வேகமாக மக்களினுடைய பேர் ஆதரவோடு எங்களுடைய இந்த உறுப்பினர் சேர்க்கை இயக்கமானது தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. 2014க்கு முன்னாடி எப்படி இருந்தது, 2014க்கு பிறகு எப்படின்னு. 2014க்கு முன்னாடி மீனவர்கள் மேல தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடந்தது. ஆனால் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகு ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் கூட இன்றைய வரலும் கிடையாது. மீனவர்கள் கைது செய்து அவர்களை அழைத்து செல்லும் உடனடியாக மத்திய அரசாங்கம் தலையிட்டு, வெளியுறவுத்துறை தலையிட்டு அந்த மீனவர்களை நாம் பிடித்து மீட்டு கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து இது மீனவர்களை இன்னும் இதிலிருந்து இந்த எல்லை தாண்டுதல் இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக மீனவர்களை ஆழ்பிடி மீன்கடல்ல மீன் பிடிக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1,30,00,000 ரூபாய் பெருமானம் உள்ள அந்த போட்டு கூட மத்திய அரசாங்கம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி 60% சப்சிடி கொடுக்குறோம். அது இன்னும் 30% பேங்க் லோனும் கொடுக்குறோம். ஸோ ஒரு 10% அந்த பெனிஃபிஷரி போட்டால் போதும். இது இந்தியாவிலே அதிக பயனாளிகள் வாங்கியிருக்கிறது நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தை, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான். ஏன்னா நம்ம ஆழ்கடலுக்கு போய் மீன் பிடிக்கும் போது இந்த எல்லை தாண்டுற பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்பதற்காக. அதே போல மீனவர்கள் மாற்று தொழிலையும் செய்வதற்காக அவர்களுக்கு இந்த கடல் பாசி வளர்ப்பை ஊக்குவிப்பதற்காக கடல் பாசியும் நாம் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறோம்.